வாசுதேவநல்லூரின் வருங்காலம் ஆனந்தன் ஐயாசாமி. ஆனந்தன் ஐயாசாமிக்கு பொதுவாழ்வின் முதல் அடியே சமூகத்தின் வேரை தொட்டது. தமிழக அரசுக்கே முன்னோடியாக போதை ஒழிப்பு பேரணி நடத்தி தென்காசி பேருந்து நிலையத்தில் செயல்பட்ட டாஸ்மாக் கடையை மூட போராடி வெற்றி பெற்றார். போதையில்லா தென்காசி என்ற கனவை கனவாக மட்டும் விடாமல் தெருக்களில் இறங்கி போராடினார். மக்களின் அன்றாட வாழ்வில் துணையாக நிற்க 2000க்கும் மேற்பட்ட இலவச கேஸ் அடுப்புகளை வழங்கியுள்ளார். 1000க்கும் மேற்பட்ட அன்னதானங்களை நடத்தி பசியின் வலியை உணர்ந்தவர்களுக்கு உணவளித்தவர். 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு மத்திய அரசு நலத்திட்டங்களில் பதிவு செய்வித்து அரசு சேவைகள் கடைசி மனிதனையும் சென்றடைய வழிவகுத்தவர். மேலும் 150 பீடி தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வழங்கி வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்தவர். அதனால்தான் வாசுதேவநல்லூரின் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக ஆனந்தன் ஐயாசாமியை தேர்வு செய்ய மக்கள் தயாராக உள்ளனர். தாமரைக்கு வாக்களியுங்கள், ஆனந்தன் ஐயாசாமியை ஆதரியுங்கள். சேவை தொடரட்டும், மாற்றம் மலரட்டும்.